ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் மார்க்கெட்டிங்? Marketing is the process of getting people interested in your product or business service by presenting your products through media. அதாவது மார்க்கெட்டிங்னா உங்களுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மீடியா மூலயமா விளம்பரம் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அந்த மக்கள்லாம் அவங்களோட ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா அதுதான் மார்க்கெட்டிங். சரிங்களா? அப்போது இதில் ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்குது, இன்னொன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரிண்ட் மீடியா மூலயமா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வந்து மேகசினில் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த ப்ராடக்டை வாங்க வந்தாங்கன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் டிவியில் ஏதாவது படம் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அந்த படத்தில் நடுவில் வந்து ஒரு விளம்பரம் வருது இல்லையா, அது வந்து விஷுவலாக ஒரு விளம்பரம் வந்து போகுது இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த ப்ராடக்டை வாங்க போனீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஜிட்டலாக இப்போ மார்க்கெட்டிங் வந்து பூம் ஆகிட்டு போகுது, அந்த ஃபீல்டு வந்து நல்லா வந்துட்டு இருக்குது. அப்போது உங்களுடைய ப்ராடக்டோ உங்களோட பிஸ்னஸ் சர்வீஸை டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது மூலயமா மக்களுக்கு அது சேல்ஸ் பண்ணுறாங்க, அது மூலயமா பீப்புளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ இன்டர்நெட் மூலயமா வந்து கூகுள்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்து அது மூலயமா வந்து அந்த ப்ராடக்டை அந்த பிஸ்னஸ் சர்வீஸை பீப்புளுக்கு கொடுக்கும்போது அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் வந்து அப்போ ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸும் உங்களோட சர்வீஸை டிஜிட்டல் மீடியா மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதன் மூலயமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட் மூலயமா தான் இந்த ப்ராடக்டோ அந்த சர்வீஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போது digital identity or visiting card in internet or profile is your website. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரைட் டெக் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறோம், அதுக்கு உண்டான வெப்சைட்டோடைய அட்ரஸ் வந்து bright-tech.co.in. அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்னவோ அந்த பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் .com இல்லை .co.in இல்லை .co இல்லை .in எது வேணால் நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வெப்சைட்டுக்கு முதல் விஷயமா என்னன்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ப்ளஸ் ஹோஸ்டிங்கும் வேணும். அப்போ வாட் இஸ் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் த நேம் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார் யுவர் வெப்சைட். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் கொடுப்பீங்களா? இப்போ வந்து ஒரு க்ரோசரி ஷாப்பே ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த க்ரோசரி ஷாப்புக்கு சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு அப்படின்னா அந்த பேர் அந்த நேம் போர்டில் இருக்கிற பேர் தான் வந்து டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கடைக்கு வெளியிலையும் ஒரு பேனர் போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து என்னது டொமைன் நேம். இப்போ இன்டர்நெட்ல வந்து அதுக்கு பேர் டொமைன் நேம் சொல்றாங்க. அதுவே ஹோஸ்டிங். வாட் இஸ் ஹோஸ்டிங் அப்படின்னா ஹோஸ்டிங்னா ஒரு பொருளை நீங்க விற்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடையை வாடகை எடுத்து அந்த கடையில் உள்ளார நிறைய பொருட்கள்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங் சொல்றது. இன்டர்நெட்ல ஹோஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட்ல நீங்களே வந்து இப்போ Amazon.com இதை வந்து ஒரு வெப்சைட்ல நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிக்சருடைய அந்த என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம் அந்த ப்ராடக்டோட பிக்சர் இருக்கும், ப்ளஸ் அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் இருக்கும், அதோட ப்ராடக்டோட ப்ரைஸ் இருக்கும். இந்த வெப் கண்டென்ட்டுக்கு பேர் தான் வந்து ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. அப்போ இந்த டொமைன் நேமும் இந்த ஹோஸ்டிங் இந்த சர்வீஸும் அதை ப்ரொவைட் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு 5 விதமான கம்பெனி நேம்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து bluehost.in இல்லைன்னா வந்து GoDaddy, HostGator, Hostinger, Big Rock அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம அது வந்து நம்ம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டொமைனும் எப்படி வந்து ஒரு ஹோஸ்டிங் வந்து அந்த வெப்சைட்டில் போய் வாங்கலான்றது நம்ம லைவாகவே நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்போ டொமைன் நேம்ன்றத அந்த கடையோட பேரு. அந்த டொமைன் நேம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கார் சேல்ஸ் பண்ற அந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா
அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் நேம்லேயே வந்து அந்த டொமைன் நேம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபார் மாருதி கார் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா maruti.suzuki.com அப்படின்ற அந்த டொமைன் நேம் வச்சுருக்காங்க. அதேமாரி BMW கார் விற்கிற கம்பெனி வந்து BMW.com வச்சுருக்காங்க. Volvo கார்ஸ் விற்கிற கம்பெனி பேர் வந்து volvocars.com. அந்த டொமைன் நேம் தான் அவங்க வச்சுருக்காங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கீவேர்டே வந்து அந்த டொமைன் நேமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் cars24.com அப்படின்றது அவங்களுடைய டொமைன் நேம். அதேமாதிரி cardeco.com அப்படின்றது அவங்களுடைய டொமைன் நேம். இது வந்து கீவேர்டு வந்து கார், அந்த கார் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, டொமைன் நேமே வச்சுருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இப்படி தான் வந்து டொமைன் நேம்ஸ் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போது ஃபோன், மொபைல் ஃபோன் விற்கிற கம்பெனி பேர் வந்து ஆப்பிள். இப்போ apple.com சொல்லிட்டு அவங்களோட டொமைன் நேம் வச்சுருக்காங்க. அதேமாரி அவங்க வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்கள் அமேசான் தான் போவீங்க. அப்போது இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு, ஆனால் அவங்க பேர் வச்சுருக்கிறது வந்து அமேசான், அந்த ஃபாரஸ்டோடைய பேர் வச்சுருக்காங்க. அப்போது இப்படி கூட வந்து டொமைன் நேம்ஸை கொடுக்கலாம். ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணி பார்க்கலான்றத பார்ப்போம். இப்போது நான் வந்து டொமைன் நேம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம், அந்த நேம்ஸ் வந்து எப்படி கொடுக்கணுன்ற, இப்போ நான் கூகுளுக்கு வந்திருக்கேன். கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, namemesh.com அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் வந்து டொமைன் நேம் சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இங்கே நம்ம பிரைட்டெக்ன்ற அந்த நேமை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். பிரைட்டெக். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ ஹோஸ்டுடைய அஃபிலியேட் அந்த சைட் இது. ஸோ இங்கே வந்து நம்ம பாருங்கள், நிறைய காமன் வெப்சைட்ஸுடைய நேம்ஸு எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. இப்போ பிரைட்டெக்.comன்றது அவைலபிள் கிடையாது. இதுமாரி பிரைட்டெக்.app இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸு. பிரைட்டெக்.site, பிரைட்டெக்.xyz. இது வந்து ஷார்ட்டாக உங்களுடைய டொமைன் நேம்ஸ் கொடுக்கணும்னா இப்படி வந்து bright.ec இல்லைனா brg.ht இதேமாரி டொமைன் நேம்ஸும் கொடுக்கலாம். இல்லைனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கார் சேல்ஸ் பண்ணுற கம்பெனியில் வந்து ஒரு வயலின் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வயலின் நான் சர்ச் பண்ணுறேன். பாருங்கள் இதில் எப்படி இருக்கு, என்னென்ன டொமைன் நேம்ஸ் காமனாக வருதுன்னு பாருங்கள். violin.com இல்லை violin.net, violin.org இல்லை violin.app இப்படின்னு வந்து நிறைய டொமைன் நேம்ஸு. அதுவே வந்து உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணணுன்றது, என்ன எக்ஸ்டென்ஷனில் கொடுக்கணுன்றது அதுவே கொடுத்துரும். இல்லை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லேர்ன் வயலின் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். என்னென்ன டொமைன் நேம்ஸ் வருதுன்னு பாருங்கள். learnviolin.com, .net, learnviolin.org, learnviolin.co, learnviolin.io இப்படிலாம் வந்து டொமைன் நேம்ஸு நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைரெக்டாக நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமைன் பை பண்ணுற கம்பெனிக்கு போய் பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து நான் GoDaddyக்கு போகிறேன். இங்கே நீங்கள் உங்களுடைய வெப்சைட் நேம் வந்து in.godaddy.com வெப்சைட் போயிட்டு என்னோட டொமைன் நேம் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். முன்னாடி நான் நிறைய நேம்ஸ் சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே பிரைட்டெக்னு டைப் பண்ணுறேன். அது டொமைன் நேம் போய் சர்ச் ஆகும். இப்போ இந்த brighttech.comன்றது வந்து யாரோ முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பிரைட்டெக் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அதுவே வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு இல்லை நேம்ஸ் வந்து ஆட் பண்ணி, இப்போ brightechweb.com, brightechdoor.com, brightech.club.com அப்படின்ற நிறைய வெப்சைட் நேம்ஸு எல்லாமே வருது. ஹோஸ்டிகேட்டர் போய் பார்த்தோம். ஹோஸ்டிகேட்டர் இந்தியா www.hostgator.in. ஹோஸ்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங், க்ளவுடு, வேர்ட்பிரஸ்ஸு, ரீசெலரு, யூபிஎஸ்ஸு, இங்கே பாருங்கள் டொமைன்ஸ் இருக்குன்னா டொமைன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இங்கே போயிட்டு நம்ம ஒரு கிளிக் பண்ணணும்.
ஃபைண்ட் யுவர் டொமைன் நேம், புக் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இங்கே வந்து சர்ச் யுவர் டொமைன் நேம். இப்போ நான் வந்து இங்கே டொமைன் நேம் பேர் வந்து லேர்ன் வயலின் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நம்ம தான் முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம். வயலின் பாருங்க, learnviolin.com, learnviolin.net. இது எவ்வளோ வந்து பர் இயருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க? 819 பர் இயர், 949 பர் இயர். இங்கே வந்து நம்ம பிரைட் டெக் சர்ச் பண்ணுவோம். பிரைட் டெக் டொமைன் நேம் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் நேம் வந்து பிரைட் டெக், அதனால் பிரைட் டெக்ன்றது சர்ச் பண்ணுறேன். சர்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ brightech.com இஸ் அன்அவைலபிள் வந்திருக்கு. brightech.in வந்து அவைலபிள். brightech.website பாப்புலர் டொமைன் நேம் சொல்லிட்டு அதுவே சஜஸ்ட் பண்ணுது. brightech.store பாப்புலர்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுது. the-brightech.com பாருங்க, எவ்வளோ டொமைன் நேம்ஸ் வருது பாருங்க. அப்போ உங்களோட கம்பெனி நேம், இல்லை உங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா ரெஸ்டாரண்ட் நேம், இல்லை சலூன் இருக்குன்னா சலூன் நேம், அது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதுவே சஜஷன்ஸ் கொடுக்கும். brightech.online.com, the brightech அப்படின்றது. இப்போ வந்து ஹோட்டல் நேமோ இல்லை ரெஸ்டாரண்ட் நேமோ எதுவுமே நீங்கள் டொமைன் கொடுக்கலாம். இப்போ பிரியாணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரியாணின்னு நான் கொடுக்குறேன். என்ன டொமைன் நேம்னு வருதுன்னு பார்ப்போம். பிரியாணி சேல்ஸ் பண்ணுற கம்பெனி biryani.com அப்படின்றது அந்த இயரில் வருது. biryani.in அப்படின்றது வருது. சரிங்களா? இங்கே சர்ச் ஆகிட்டு இருக்குது. இன்னும் இங்கே சர்ச் ஆகிட்டு இருக்குது biryani.com, biryani.in. அப்போது அதுவே வந்து சஜஷன்ஸு எல்லாமே கொடுக்கும். நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறது வந்து அது நீங்கள் நிறைய ஹோஸ்டிங், நிறைய டொமைன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. அப்போது அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து டொமைன் நேம் சர்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து ஹோஸ்டிங் சொன்னேன் இல்லையா, ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸோட ப்ரைஸிங்லாம் எவ்வளோ ஆகுதுன்றதை பார்ப்போம். வெப் ஹோஸ்டிங்கிறது இருக்குது. வெப் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஷேர்டு ஹோஸ்டிங் இருக்குது, விண்டோஸ் ஷேர்டு ஹோஸ்டிங் இருக்குது, ரீசெல்லர் ஹோஸ்டிங் இருக்கு, வெப் ப்ரெஸ் ஹோஸ்டிங். இப்போ வெப் ப்ரெஸ்ன்றது ரொம்ப பாப்புலரான ஹோஸ்டிங்காக இருக்கு. நம்ம இதை போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். வெப் ப்ரெஸ் ஹோஸ்டிங்கில் போய் ஹோஸ்ட் கேட்டரில் இதில் பிளான் வந்து எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்தியாவில் சர்வர் வேணுமா இல்லை வந்து அமெரிக்காவில் சர்வர் வேணுமா அப்படின்றத இங்கே சஜஸ்ட் பண்ணுது. நான் இந்தியன் சர்வர் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா 3 years பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 299 rupees தான் பர் மந்த்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கோம் அந்த ஹோஸ்டிங் பிளேஸுக்காக. சரிங்களா? இப்போ 1 WordPress இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் dual core CPU எல்லாம் என்னென்ன ஃபாஸ்ட்டு, எவ்வளோ ரேம் யூஸ் ஆகுது, எவ்வளோ ஸ்டோரேஜ், 10 GB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இந்த ப்ரொஃபஷனல் இந்த ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 599 பர் மந்த்து 599 பர் மந்த் இருக்குது. அதே மாதிரி 5 WordPress இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத இங்கே வருது ஹோஸ்டிங் பிளான். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து GoDaddy அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். வெப்சைட் போயிட்டு நான் வந்து இங்கே பிரைட்டெக்னு நான் சர்ச் பண்ணுறேன். புதுசாகவே நம்ம போய் பார்ப்போம். GoDaddy இந்தியா. சரிங்களா? GoDaddy லாகின்க்கு போகிறேன். அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே போயிட்டு நான் டொமைன் நேம் பிரைட்டெக் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச்சிங்கில் போகுது. brightech.com வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க யாரோ. நம்ம வந்து brightech.in அவைலபிளாக இருந்ததுனாக்கா அதை நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே brightech.in காட்ட மாட்டேது. நானே டைப் பண்ணிடுறேன். brightech.in தான் எனக்கு வேணும். brightech.in சர்ச் பண்ணுறேன்.
இஸ் அவைலபிள்னு வருது சரிங்களா. BrightTech.in அவைலபிள் 149 rupees per year சரிங்களா. இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க, ஆட் டு கார்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணுங்க. BrightTech.in நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் லைவாக பாருங்கள். அப்போ இங்கே வந்து என்ன வந்து எல்லா சஜஷன்ஸும் கொடுக்குது. அதாவது BrightTech.in 2 இயர்ஸ்க்காக ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. இப்போ 2 இயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 748 அதாவது டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்து 149, செகண்ட் இயருக்கு வந்து 599 சார்ஜ் பண்ணுறாங்க. SSL சர்டிஃபிகேட்ன்றது நமக்கு தேவையில்லை சரிங்களா இப்போதைக்கு. அது வந்து டொமைன் ஹோஸ்டிங் வாங்கும்போது தான் அது வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம டொமைன் மட்டும் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதாவது பேர் மட்டும் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஹோஸ்டிங் நம்ம இங்கே செலக்ட் பண்ணலை. இப்போது நான் வந்து வெறும் BrightTech.in மட்டும் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். கண்டினியூ டு கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகுது சரிங்களா. கிரியேட் அன் இமெயில் அட்ரஸ் தட் மேட்சஸ் யுவர் டொமைன். அந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு வந்து u@brightech.in சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் அவங்களே ப்ரொவைட் பண்ணணுன்னாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து 29 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் கண்டினியூ டு கார்ட் கொடுக்குறேன். GoDaddy அப்படின்ற அந்த வெப்சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், வேலிட் ப்ரோமோ வர கொடுத்துருக்காங்க. யூ காட் ஏ கிரேட் டீல் BrightTech.inன்றதை நான் வந்து 2 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மந்த்ஸில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி வேணுமா அப்படின்றது 2 இயர்ஸ்க்கு வந்து 748 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 149, செகண்ட் இயருக்கு 599 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் இமெயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து 12 monthsக்கு 348 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து டெலிட் பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி எனக்கு வேணான்றது. வேணும்னா நம்ம ஃபியூச்சரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் BrightTech.in வந்து நான் 5 இயர்ஸ்க்கு எடுக்கிறேன். 5 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸ்க்கு வந்து 2005. இப்போ நம்ம அந்த பேஜில் இருக்கிறோம், அதாவது cart.godaddy.com அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா BrightTech.in டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அந்த நேமோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 5 இயர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2545 rupees காட்டுது. இப்போ செக் அவுட் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அந்த வெப்சைட்டில் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. என்னுடைய நேம் கொடுத்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து ஸ்க்ரீனில் யூசர் நேம் நான் டைப் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து அப்சல் பாஷான்னு கொடுக்குறேன். BSH என்னோட பாஸ்வேர்டு இப்போ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு சரிங்களா. கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஏன்னா முன்னாடியே GoDaddy போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனால் அந்த அக்கௌண்ட் மூலியமாகவே டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ நியூ யூசர்ன்றதால நான் நியூவாக சைன் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போகும்போது இப்போ பில்லிங் செக்ஷனுக்கு வந்துடுச்சு. யார் பேரில் வந்து பில் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்தியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போது அப்துல் பாஷா லாஸ்ட் நேம், அதே மாதிரி ஃபோன் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் கனெக்ட் வித் அஸ் ஆன் வாட்ஸ்அப்பு அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அட்ரஸ்ஸு, போஸ்டல் கோடு, அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து அந்தமான் நிக்கோபார் கிடையாது, ஸ்டேட் வந்து பாண்டிச்சேரி சரிங்களா. இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி வரும். ஓக்கப்புறம் PU இல்லையா, ஓகே பாண்டிச்சேரி வந்துடுச்சு. சிட்டி பாண்டிச்சேரி, ஆர்கனைசேஷன் BrightTech. ஜிஎஸ்டி நம்பர் வந்து இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ்டி நம்பரை விட்டுடலாம். இங்கே வந்து சேவ் வந்து வரல, ஏதோ வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்மேஷன் இந்தியா எல்லாமே கொடுத்தாச்சு.
டிக்ளைன் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வேணான்னு சொல்லி. இப்போ ஒரு தான் பார்ப்போம். சேவ் வந்துடுச்சு. ஓகே, சேவ் கொடுத்துருங்க. நாங்கள் வந்து வாட்ஸ்அப் அக்ரி பண்ணணும். இப்போ வந்து நான் கார்டோட நம்பர் அடிக்கிறேன். 4320. உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் அடிச்சிருங்க. அது எக்ஸ்பைரி டேட்டு ப்ளஸ் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்றது ப்ளஸ் செக்யூரிட்டி கோடு. யூஸ் அஸ் பேக்கப் பேமெண்ட் ஃபார் தி அக்கௌண்ட் அப்படின்னு அது தேவையில்லை. சரிங்க, பேக்கப் அக்கௌண்ட்னா இந்த கிரெடிட் கார்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம். நான் எடுத்துட்டேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்துடுச்சு. எந்த கார்டு மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்றது, பில்லிங் இன்ஃபர்மேஷன், யாருக்கு பில் பண்ண போகிறாங்கன்றது, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடுச்சு. அதேமாரி BrightTech.in 2545 2545 ருபீஸு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 5 இயர்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். இல்லைன்னா அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது 2545 ப்ளஸ் GST 458 உங்களுக்கு வந்து 3003, அதாவது 3003 ருபீஸ். ஆட்டோ ரெனியூவல் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆன் திஸ் ஆர்டர் அப்படின்றத நான் ஆட்டோ ரெனியூவல் எடுத்துடுறேன். ஆட்டோ ரெனியூவல் டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 இயர்ஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவ் ஆகிடும். உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து டிடெக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ கம்ப்ளீட் பர்ச்சேஸ் கொடுக்குறேன். வெல்கம் டு BrightTech.in அப்படின்றது இந்த கோட் ஐடின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டொமைன் நேம் வந்து நமக்கு அலாட் ஆகிடுச்சு. இங்கே வந்து என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. எங்கள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த டொமைன் நேம் வந்து இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கோட் ஐடி வெப்சைட்டுக்கு போகிறேன். இப்போ எப்படி வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அதேமாரி இப்போ நம்ம வந்து ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஹோஸ்டிங் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஹோஸ்டிங், வெப் ஹோஸ்டிங், பிஸ்னஸ் ஹோஸ்டிங், ரீசெலர் ஹோஸ்டிங், வெப்ரெஸ் ஹோஸ்டிங்கும் இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. அதேமாதிரி சர்வர்ஸ் ஹோஸ்டிங், VPS ஹோஸ்டிங், டெடிக்கேட்டட் சர்வர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற சர்வர்ஸு. அதாவது இங்கே நம்ம பேசிக்காக வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கடைக்கு ஒரு இடம் வேணும் அந்த பொருள் வச்சு விற்கிறதுக்கு, அந்த ஹோஸ்டிங் தான் நம்ம இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வெப் ஹோஸ்டிங்கு போராடியில் போய் கிளிக் பண்ணிட்டேன். வெப் ஹோஸ்டிங் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து ட்ரஸ்ட் யுவர் சைட் டு த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 வெப் ஹோஸ்ட்டு. இங்கே கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணால், இல்லைனா வந்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டர் பிளான், ஹோஸ்ட் ஏ சிங்கிள் வெப்சைட்டு, அதாவது as low as 99 ருபீஸ் பெர் மந்த்து. இந்த பேசிக்காக வந்து 100 ருபீஸ் பர் மந்த்துக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வெப் ஹோஸ்டிங்கு, ஒரு வெப் பிளேஸை வந்து வாங்கலாம். அதாவது 30 GB கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இன்னும் அதிகமாக அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸ் போடணும் அப்படின்னா 299 ருபீஸ் பர் மந்தில் அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸை நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா 99 ருபீஸ்க்கு ஒரு சிங்கிள் வெப்சைட் போடுறதுக்காக ஒரு ஹோஸ்டிங் சைட்டு வாங்குறேன். சரிங்களா? ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் செலக்ட் டேர்ம் லென்த், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கும் நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கிடலாம். அப்போ 1 மந்த் கழிச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, திருப்பியும் அதை ரினியூ பண்ணணும். இல்லை 1 மந்த்து கூட இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் 200 ருபீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, வெப் ஹோஸ்டிங் கோடாட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம 12 மந்த்ஸுக்கு செலக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 200 ருபீஸ்ன்றது 169 ருபீஸ் பர் மந்த்னு சொல்லிட்டு ஒரு 15% டிஸ்கவுண்ட்டோட நம்ம இப்போ ஹோஸ்டிங் வாங்க போகிறோம். சரிங்களா? ஸ்க்ரோல் டவுன் டு கண்டினியூ டு கார்ட். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட்வேர்க்கு, வெப்சைட் பேக்கப் எடுக்கணுமா, அதுக்கு வந்து 129 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி என்ஹான்ஸ் யுவர் செக்யூரிட்டி அண்ட் ஸ்பீடு, இதுக்கு வந்து 298 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ SSL சர்டிஃபிகேட்ன்றது இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து அந்த ஹேக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுடைய
வெப்சைட்டை ஹேக் பண்ண மாட்டாங்க, உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து SSL சர்டிஃபிகேட்டு இருக்கணும். இது வந்து ₹329 per month. இப்போ நீங்கள் வந்து இப்போ பேசிக்காக ஒரு வெப்சைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் கூட நீங்கள் அந்த SSL சர்டிஃபிகேட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. இப்போ இங்கே வந்து அந்த வெப் ஹோஸ்டிங்க்கு ஒரு வெப்சைட்டுக்கு இடம் வந்து வாங்கிறதுக்கு ₹2028 சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டினியூ கொடுக்குறேன். அதே தான் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 monthsக்கு லினக்ஸ் ஹோஸ்டிங்கு நீங்கள் வந்துச்சு செக் அவுட் கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த ஹோஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட்டு அந்த கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிட்டா அந்த வெப் ஹோஸ்டிங்கு உங்களுக்கு கிடச்சிரும். அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போகணும். இதுதான் வந்து இந்த நீங்கள் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஹோஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய ஹோஸ்டிங் சைட்டை போய் பார்க்கணுன்னா இப்படி தான் லாகின் பண்ணணும். அது நீங்கள் ஹோஸ்டிங் சைட்டு வாங்கியிருக்கும் போது கொடுத்த யூசர் நேமும் ப்ளஸ் இங்கே பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். லாகின் கொடுக்குறேன். முன்னாடி நான் வந்து ஒரு டொமைன் வாங்கியிருந்தேன், afzalbasha.com அப்படின்ற நேமில். டொமைன் ப்ளஸ் ஹோஸ்டிங் வந்து ப்ளூ ஹோஸ்ட்லேயே வாங்கியிருந்தேன். அந்த டொமைன் நேமும் அந்த ஹோஸ்டிங் சைட்டும் அந்த பிளேஸும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோல் பேனல் சைட்டு தான் இது, my.bluehost.inன்றது. இப்போ இங்கே வந்துச்சு பாருங்கள், afzalbasha.comன்றது. இது ஹோமு. தென் டொமைன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டொமைன் நம்ம வாங்கியிருக்கோன்றதை இங்கே காட்டிடும். afzalbasha.comன்றது. இப்படி தான் வந்து டொமைன் ஹோஸ்டிங் மேனேஜ் பண்ணுறது. சரிங்களா? இதை நம்ம லாக் அவுட் பண்ணிவிடுவோம். லாக் அவுட்டு. ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். நீங்கள் வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியோ, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டொமைன் வந்து எப்படி நம்ம டொமைன் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்து ஹோஸ்டிங் சைட் வாங்கணுன்றதுலாம் பார்த்தோம். எப்படி வந்து அந்த டொமைன் வந்து இன்னும் வந்து டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸு இன் ஃபியூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.